வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஸ்க்ரீனில் ஷோ வர மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லா மெட்டீரியலும் வரும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 38 கொடுத்துருங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஒரு 9 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் எடுத்த டெம்ப்ளேட்டை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எங்கே முடியுதோ அங்கே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அது வந்து எந்த ஆங்கிளில் இருக்கோ அந்த ஃப்ரேமு அந்த ஆங்கிளில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. ஏன்னா லைட்டாக இந்த ஃபோட்டோ தெரிஞ்சால் போதும், அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரிஞ்சாலே போதும். இப்போ ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த இமேஜை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கீழே இருக்க இந்த இடத்துலையும் இதே மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ இவ்வளோ தான். இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம மற்ற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. கண்டினியூஸாக வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இமேஜ் அசட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண மாதிரி எத்தனை செகண்ட் டியூரேஷனையும் அதே மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ப்ளூ கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் இருக்கிற 28 வந்து ஒரு 40 வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம சென்டரில் வந்து கலர்ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க அந்த நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோவை. அதே மாதிரி ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டும் போயிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக வீடியோஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.